ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் யூனிக் சவுண்ட் சேனல் சேலம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு 5.1 ஹெவி ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்குவோம். இந்த ஆம்பிளிஃபையரை ஈரோடுலேருந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு. ஸோ அவங்க வந்து 12 இன்ச்சு சப்வூஃபரும் ப்ளஸ் வந்து 8 இன்ச்சு சைடு ஸ்பீக்கர்ஸில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம நல்லா ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா 5 சேனலுக்கு வந்து யூடியோட 5 சேனல் ஃபிட் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்புக்கு வந்து நியோ கம்பெனியோட 4-3 ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன் எஸ்டிகே டைப்பில். பவர் சப்ளைக்கு பார்த்துட்டோம்னா 26026 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். பியூர் காப்பர் காயில் தான். ஸோ இது வந்து 12 இன்ச்சுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது, எந்த ஒரு லாகும் கொடுக்காம. டிசி கன்வர்ஷனுக்கு வந்து 15/10 த்ரீனிங்ஸோட டைட் யூஸ் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டர் வந்து 50/6800 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், 4 கெப்பாசிட்டரு. ஸோ மீதி இருக்கிற 12012 ஆம்ஸ் வந்து யூஎஸ்பி போர்டுக்கும் அதுலேருந்து நம்ம லைனை எடுத்து நம்ம ஒரு பக் கன்வெர்ட்டரில் கொடுத்து இதுலேருந்து எடுத்து நம்ம மைக் போர்டுக்கும் ப்ளஸ் வந்து விவி மீட்டருக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து இருக்கிற 012 1.5 ஆம்ஸ் வந்து பிரிட்ஜ் பண்ணி லைட்டுக்கு ஃபேனுக்கெலாம் கொடுத்துருக்கேன். பிடி போர்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலோட பேஸ்டபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கு. சப்புக்கும் சரவுண்டுக்கும் சென்டருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்எஸோட சப்பு ப்ளஸ் சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த பக் கன்வெர்ட்டர் போர்டு எதுக்குன்னா இந்த மினி டிகோடர் போர்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம வந்து ஜிடெக்கோட மினி டிகோடர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் வந்து எக்ஸ்ட்ரீமோட இம்போர்ட்டட் மினி விவி மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம இதில் அடிஷ்னலாக வந்து மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு வந்து மைக்குக்கான சுவிட்சு. ஸோ இது நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு இதோட நம்ம அவுட்புட் வந்து நான் வந்து எடுத்து ஆக்ஸ் லைனில் கொடுத்துருக்கேன், யூஎஸ்பியோட ஆக்ஸ் லைனில். ஸோ நம்ம வந்து இவங்க மைக் வேணும்னா ஆன் பண்ணிவிட்டு மற்ற சென்ட்ரு சரவுண்டு சப் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வால்யூம் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனலோட லைட்டாக கொடுத்துருக்கேன். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் லைட்டுக்கும் ப்ளஸ் வந்து முன்னாடியே வந்து ஒரு சாமி படம் கொடுத்துருக்கேன் லைட்டோட, அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ நான் செட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பியோட சுவிட்ச் உங்களுக்கு வந்து ஆனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து யூஎஸ்பி ஆனில் இருக்குன்றப்ப நீங்கள் பென்ட்ரைவு, எஃப்எம்மு, ப்ளூடூத் ஆக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டோம்னா டைரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா HDMI டிகோடர் ஆன் ஆகிடும். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த சென்டர் பட்டன் நம்ம வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுற மூலிமா இது நம்ம ஜஸ்ட் வந்து மைக்ரோ சுவிட்ச் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் செக்ஷனுக்காக. இப்போ நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆக்ஸ் உங்களுக்கு வந்து மாறிக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா அடுத்து உங்களுக்கு போட்டிங்கன்னா ஆப்டிக்கல், அடுத்து உங்களுக்கு வந்து குவாக்ஸில், அடுத்து திருப்பி உங்களுக்கு பார்த்தா வந்து HDMI மாறிக்கும். ஸோ நம்ம இந்த 5.1 நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிசீவ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ கேட்டுக்கலாம். ஸோ வாங்க நம்ம இது ஆடியோ டெமோ செக் பண்ணிக்கலாம்.
நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Cinta, cinta, ishq, ishq, love is the dream of